எல்லோருக்கும் வணக்கம். இது டே 4 இன் கேல்கரி. இன்றைக்கி நாங்கள் கேல்கரியிலேருந்து போகிற இடம் பார்த்திங்கன்னா பேன்ஃப் நேஷ்னல் பார்க். இது கேல்கரியிலேருந்து 1.5 மணி நேரம் ட்ரைவுங்க. ஸோ நாங்கள் 1.5 மணி நேரம் ட்ரைவ் தான்றதுனால கேல்கரியிலேருந்தே நாங்கள் ட்ரைவ் பண்ணி வந்துட்டு போனோம். நேஷ்னல் பார்க்கை பற்றி சொல்கிறதுக்கு நிறையா விஷயம் இருக்குங்க. 1885 அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கனடாஸ் ஃபர்ஸ்ட் நேஷ்னல் பார்க் அண்ட் வேர்ல்ட்ஸ் 3rd ஓல்டஸ்ட் பார்க். ஸோ இதில் ரொம்ப ஃபேமஸான லேக்ஸ் இருக்குது. லேக் லூயிஸ், மொரைன் லேக், அந்த மாதிரி நிறையா. அது எல்லாமே கிளேஷியர்ஸ்லேருந்து வர வாட்டர். இங்கே வேறு என்ன ஃபேமஸ் பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப், எல்க்கு, பேர், மவுண்டெயின் கோட், இதெல்லாம் நீங்கள் ட்ரைவ் போகிறப்பவே பார்க்கலாம். ஆக்டிவிட்டீஸ் பொறுத்த வரைக்கும் சம்மரில் வந்து ஹைக்கிங், கெனாயிங், கேம்பிங், மவுண்டெயின் பைக்கிங் பண்ணுவாங்க. ஃபோட்டோகிராஃபிக்கு பெஸ்ட் ஸ்பாட். வின்டரில் வந்து ஸ்கீயிங் பண்ணுவாங்க, ஸ்னோ போர்டிங் பண்ணுவாங்க. ஓவர் 4 மில்லியன் விசிட்டர்ஸ் வராங்கங்க வேர்ல்டுலேருந்து, ஆல் ஓவர் த வேர்ல்டு பேனஃபை விசிட் பண்ணுறதுக்காக. டாப் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இன் நார்த் அமெரிக்கா. கேல்கரி டு பேனஃப் ரோட் ரைட் பற்றி சொல்லணுங்க. மோஸ்ட் பியூட்டிஃபுல் சீனிக் ட்ரைவ் இன் கனடா. நீங்கள் போகிற வழியெல்லாம் ரிவர்ஸ் பார்க்கலாம், பைன் ஃபாரஸ்ட்டு, வியூஸ் பயங்கரமாக இருக்குங்க. ராக்கி மவுண்டெயின்ஸ். நிறையா பாலிவுட் மூவிஸில் சாங்ஸ் எல்லாம் இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட் ஃபார் வீடியோஸ், ஃபோட்டோகிராஃபி. இந்த பேன்ஃப் நேஷ்னல் பார்க் நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு அட்மிஷன் பாஸ் இருக்குங்க. பெர் டேக்கு $11 அடல்ட்ஸ்க்கு, சீனியர்ஸ்க்கு $9. ஸோ அண்டர் 17 ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதில் வந்து குரூப் ஆஃப் பீப்புள் 7, 14 அப்படின்னு வந்தால் அதுக்கு தனியாக டிக்கெட்ஸ் இருக்குது. டிஸ்கவரி பாஸ்ன்னு ஒரு பாஸ் இருக்குது. நீங்கள் அதை வந்து ஆனுவல் பாஸ் $75 இது பண்ணி வாங்கிட்டீங்கன்னா அந்த பாஸ் வந்து எல்லா நேஷ்னல் பார்க் கனடாலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் இந்த இயர் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஃப்ரீ அட்மிஷன் ஃப்ரம் ஜூன் டு செப்டம்பர். நாங்கள் ஏற்கனவே டிக்கெட்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தோம். ஆனால் இந்த ஆஃபர் போட்டதுக்கப்புறம் எங்களோட அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. இந்த சீனிக் ட்ரைவ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியலைங்க. கண்ணை அதுலேருந்து எடுக்கவே முடியல. அவ்வளோ அழகாக இருந்தது அந்த மவுண்டெயின்ஸ் வியூ. அந்த பீக்கில் மட்டும் ஸ்னோஸ் அங்கங்கே இருக்கிறது தெரியும். இது சம்மர்ன்றதுனால அப்படி இருந்தது. இதே வின்டரில் போனீங்கன்னா மவுண்டெயின்ஸ் ஃபுல்லாகவே ஸ்னோவாக இருக்கும். போகிற வழியில் வந்து போ லேக்னு ஒரு லேக் பார்க்கலாம். அங்கே வந்து ரொம்ப பார்க்கிங்க்கு இடம் இல்லை. பட் அது ஒரு சின்ன ஸ்டாப் தான். ஒரு சீனிக் ட்ரைவ் டு பேன்ஃப் போகிற வழியில் இருக்குது ஒரு ஸ்டாப்பு. லிமிட்டடாக தான் பார்க்கிங் இருக்கும். ஆனால் பெஸ்ட்டு டியூரிங் ஏர்லி மார்னிங்கு ஃபோட்டோகிராஃபிக்கு. ஸோ அங்கே நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம். அங்கே பார்க் பண்ணிவிட்டு நின்று அந்த ரிவர் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் வேறு ப்ராவின்ஸ் கனடாலேருந்து வரீங்கன்னா கேல்கரி ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து ரெண்டல் கார் எடுத்துகிட்டு பேன்ஃப் நேஷ்னல் பார்க் போகலாம். ஒரு 1.5 hours ட்ரைவ் தான் அது. கேல்கரி டு பேன்ஃப் நேஷ்னல் பார்க் நடுவில் கேன்போர்னு ஒரு டவுன் இருக்குது. அங்கேயும் ஸ்டே பண்ணலாம், இல்லை பேன்ஃப்லேயும் ஸ்டே பண்ணலாம். ரூம்ஸ் வந்து சம்மரில் வந்து பீக் சீசன்றதுனால ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். $350 $1,200 பர் நைட்டே இருக்கும். நாங்கள் கேல்கரியில் ஏர்லி மார்னிங்கே கொஞ்சம் கிளம்பியாச்சு. பேன்ஃப் வந்து ரீச் ஆகிறப்போ 7:30 அரவுண்டாக இருக்கும். இந்த பேன்ஃப் டவுன் டவுன் ஸ்ட்ரீட்ஸை பாருங்கள், பீஸ்ஃபுல்லாக இருக்குது. மவுண்டெயின் பேக் ட்ராப்பில் குவைட் அண்ட் காம். ஸ்ட்ரீட்ஸ்லாம் ரொம்ப எம்டியாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப அப்படியே ரிலாக்ஸிங்காக இருந்தது. அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு பஸ்ஸில் தான் அன்றைக்கி போகிறோம். பார்க்கிங் பற்றி சொல்லியே ஆகணுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பார்க்கிங், பெய்ட் பார்க்கிங் டவுன் டவுனில் இருக்குது. பீக் சீசன்றதுனால நம்ம எந்த ஸ்பாட்டுக்கு போகணுன்னாலும் அங்கே பார்க்கிங் ஃபுல்லாக இருக்கும். பெட்டர் நீங்கள் டவுன் டவுன்லேயே பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரோம் டிரான்சிட், இது வந்து கவர்மெண்ட்டோட பஸ்ஸு. ஸோ எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கும் அவங்க பஸ் ரூட் வச்சுருக்காங்க. நாங்கள் சல்ஃபர் மவுண்டெயின் இப்போ போகிறோம் இல்லைங்களா, அது ப்ரீ புக்கிங் ஏற்கனவே பண்ணியாச்சு. அந்த டிக்கெட்ஸை காமிச்சு ஃப்ரீ ஷட்டிலில் நம்ம வந்து
பேன்ஃப் கொண்டாலா போயிடலாம். எங்களோட ரூட் பார்த்திங்கன்னா ரூட் மேப் மாதிரி அந்த பஸ் ஸ்டாப்லேயே போட்டிருக்காங்க. ரூட் 1 சல்ஃபர் மவுண்டைன் பஸ். அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம். பஸ் ஒரு 5 மினிட்ஸில் வந்துருச்சு. அங்கேருந்து 3 கிலோமீட்டர் தாங்க ரைடு. அதுவும் அந்த சீனிக் ரைட் மவுண்டெயின்ஸ் பார்த்துட்டே பஸ்ஸில் போகிறதும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. பேன்ஃப் கொண்டோலா ரீச் ஆயாச்சு. இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 7486 ஃபீட் ஹைட்டில் இருக்குங்க இந்த மவுண்டெயின். இந்த சல்ஃபர் மவுண்டெயினுக்கு நம்ம போகணுன்னா கேபிள் காரில் தான் போகணும். அதுதான் கொண்டோலான்னு இங்கே சொல்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே புக்கிங் பண்ணிட்டோம்னு சொன்னேன் இல்லையா, எங்களோட ஸ்லாட் பார்த்திங்கன்னா 8:30. அதுக்கு இன்னும் டைம் இருந்ததுனால அங்கே பேன்ஃப் கொண்டோலா உள்ளே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் சொவினியர் ஷாப்ஸ் இருந்தது. ஆஸ் யூஷுவல் எல்லோரும் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அந்த மெமரிக்காக மேக்னட்ஸ்லாம் வாங்கி போவோம். நாங்கள் மேக்னட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம். அங்கே வந்து டிஷர்ட்ஸ், ஹூடீஸு, நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் ஷாப்ஸ் இருந்தது. ஸ்டார்பக்ஸ் இருந்தது, கஃபே நிறையா இருந்தது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு எங்களோட டேர்ன் போது நாங்கள் உள்ளே போக ஆரம்பித்தோம். நம்ம டிக்கெட்ஸ் அந்த கவுண்டரில் காமிச்சிட்டு வெயிட்டிங் ஏரியா இருந்தது வழியாக நம்ம போனோன்னா கேபிள் கார் வருது. கேபிள் காரில் ஒரு காரில் வந்து 4 பேர் தான் உட்கார முடியும். நாங்கள் 4 பேர் தான் போனதுனால எங்களுக்கு அது கரெக்டாக இருந்தது. இதை நான் வீடியோஸில் நிறையா பார்த்துருக்கேன். இதையும் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம். அஃப்கோர்ஸ் நம்ம எங்கே போகிறோனாலும் முன்னாடியே ரிசர்ச் பண்ணிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி. கேபிள் கார் அனுபவம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் கொஞ்சம் பயமாகவும் தான் இருந்தது. பட் நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்ல ஒரு வியூங்க, எல்லா பக்கமும் மவுண்டெயின்ஸ், ரிவர்ஸ் எல்லாம் இருந்தது. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் தெரியல. கொஞ்சம் ஹைட்டு போகிறப்போ ஒரு இடத்துலையும் கொஞ்சம் ஜர்க் இருந்தது. அந்த ஜர்க்லாம் கொஞ்சம் அப்படி கதி கலங்கிச்சு தான். பட் நாங்கள் பேசி சமாளித்து அந்த இடத்த என்ஜாய் பண்ணிக்கிட்டு வீடியோஸ் எடுத்துக்கிட்டு போய் ரீச் ஆயாச்சு. 8000 ஃபீட் ஹை இருக்குங்க. ஆல்மோஸ்ட் 7486 ஃபீட் ஹைட்டு. 8 மினிட்ஸில் போயிடுறோம் நம்ம மேலே. நாங்கள் வந்து 1 hour ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். அதுக்குமே நம்ம புக்கிங் ஏற்கனவே ஆன்லைனில் பண்ணோம். எப்படி இங்கேருந்து 8:30 ஸ்லாட் பண்ணுறோமோ அந்த மாதிரி மேலேருந்து கீழே வந்து அந்த கேபிள் காரில் வரதுக்கும் நம்ம டைமிங் ஸ்லாட் புக் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு மேலே 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் போதும்னு சொல்லிவிட்டு நாங்கள் 8:30 இங்கேனா திரும்பி 9:30க்கு மேலே ரிட்டர்ன் வரதுக்கு அந்த டைமிங் ஸ்லாட்டை நாங்கள் புக் பண்ணிட்டோம்.
செல்ஃபல் மவுண்டெயின் ரீச் ஆயாச்சு. அந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குங்க. 360 டிகிரியில் எங்கே திரும்பினாலும் மவுண்டெயின்ஸுங்க. ஸ்டன்னிங் பனோராமிக் வியூ ஆஃப் ராக்கீஸ். பிரெத் டேக்கிங் வியூ. தாண்டியும் உட்டன் வாக்கிங் பாத்வே மாதிரி போட்டிருந்தாங்க அந்த பீக்குக்கு போகிறதுக்கு. பட் நாங்கள் அவ்வளோ தூரம் போகலை. இன்னொன்று நான் சொல்லியே ஆகணும், என்னென்னா கிளாத்திங்கு. என்ன தான் சம்மராக இருந்தாலும் நம்ம இவ்வளோ பீக்குக்கு வரதுனால கொஞ்சம் சில்லாக தான் இருந்தது. ஸோ நான் ஓரளவுக்கு ஸ்வெட்டர்ஸ், மேலே வந்து ஜாக்கெட்ஸ் அதை மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம். நல்ல வேலை எடுத்துகிட்டு வந்தோம், யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா மேலே கொஞ்சம் கோல்டாக தான் இருந்தது. சம்மர்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக வந்துட்டோன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் மேலே. எல்லா இடத்துலையும் மக்கள் வீடியோஸ், ஃபோட்டோஸ் எடுக்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் பேர் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அங்கே உட்காந்து. அதுக்கும் ஸ்பாட்ஸ் இருந்தது. அங்கே மேலேயும் ரெஸ்டாரண்ட் இருந்தது, கெஃபே இருந்தது. மவுண்டனில் எடுத்த பிக்சர்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கு. எப்படி புக்கிங் பண்ண ஆன்லைனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் பேன்ஃபில் இன்னும் நிறையா இடத்துக்கு போனோம். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் வரும், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். கீப் வாட்சிங்.